வணக்கம். வெல்கம் டு த கிரேட் கரிகாலன் ஷோங்கிற மாதிரி வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். எஸ், எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமாக இருக்கீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தொடர்ந்து ஆதரவளித்து வரக்கூடிய கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. எஸ், நீங்கள் பேரலாமா? எது தெரியுமா டாப்பிக்கு? எண்ட் இயர் ஆஃப் அஃப்கோர்ஸ். எஸ், நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி தான், எண்ட் இயர் ஆஃப் த நாசிஸ்ட். ஒரு நாசிஸ்டோட கடைசி காலம்ங்கிறது, அவங்க கூட நம்ம வாழ்கிறோன்னா அவங்களுடைய கடைசி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அந்த காலம் அது வசந்தன் கோ காலம் மாதிரி பார்த்துருவோமா? எஸ், we need to see about that. The victim role with a medical complication. ஒரு நாசிஸ்ட்ங்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும், தனக்கு குழந்தை பிறந்தாலும் பிறக்கலைனாலும், தனக்கு ஜாப் கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும், நல்லா சம்பாதிக்கிறனாலும் எல்லாத்தையும் ஒரு டூலாக யூஸ் பண்ணி எப்படிரா நம்மளை வந்து டார்கெட் பண்ணி அந்த ஒரு ட்ராப்குள்ளே அதை ஒரு டூலாக யூஸ் பண்ணி நம்மளை டாமினேட் பண்ணலாம், அந்த ஒரு ட்ராப்பில் நம்மளை மாட்ட வைக்கலாங்கிறதுல பயங்கர குறியாக இருப்பாங்க. அப்போ வயசு ஆகிக்கிட்டே போகுதுன்னு சொன்னால், ஒரு 50-55 வயசுக்கு மேலே ஆகிட்டே போகுது அப்படின்னு சொன்னால், அதுக்கு மேலே சொல்லவா வேணும்? இருக்கவே இருக்குது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன். ஒரு நார்மலாக இன்றைக்கி வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் வந்து எனக்கு ஒரு சும்மா ஒரு தலைவலிக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆக்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களை கொண்டு போய் காட்டி அவங்களுக்கு எக்ஸ்ரேலேருந்து எல்லாத்தையும் எடுத்து இவங்களுக்கு தலையில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு, அந்த ஒரு திங்க்குக்கு வந்து அதை ரீச் பண்ணுறதுக்கு மெடிக்கேஷன் ஓரியன்டாக எல்லா விதமான விஷயத்தையும் பண்ணி வர்றதுக்கே வந்து நிறைய செலவாகும் இல்லையா? வேறு வழி இல்லை, அதை நம்ம செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதே வந்து அவங்களுக்கு 55 வயசுக்கு மேலே ஆகுது, இயல்பாகவே அவங்களுக்கு சில உடம்பு முடியாமல் போகுது, இல்லை போகாமல் இருக்குது, அவங்க பார்க்குறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? பிபிலேருந்து சுகர்லேருந்து எல்லா விதமான விஷயமும் தனக்கு வந்துருச்ச மாதிரி வந்து பயங்கரமான ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷனுக்குள்ளே அவங்க நம்மளை வந்து மாட்டி விடுவாங்க. எதுவுமே இருக்காது, ஆனாலும் எனக்கு வந்து கால் வலிச்சுட்டே இருக்குது, எனக்கு காலில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து போய் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுலேருந்து இன்னும் ஒரு 10 days எப்படியாவது அங்கே வந்து இது பண்ணணும், அங்கே வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணி எப்படியாவது இந்த பைசாவை வந்து கொஞ்சம் செலவு பண்ண வைக்கணும் நமக்காக அப்படியே அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுலேருந்து எல்லா விதமான விஷயங்கள்லையும் அவங்க வந்து செல்ஃப் சென்ட்ரிக்காக தான் இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காகவே வந்து எப்பயுமே செலவு பண்ண வைக்கிறதுலேருந்து, நம்மளை எப்பயுமே டென்ஷனாக வச்சுருக்கிறதுலேருந்து இன்னும் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சில பேர்த்துக்குலாம் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வாடகையே ஆகாது இல்லையா? சில பேர் ஒரு மாதிரி ஃபீல் ஆவாங்க. அப்போ வேணுக்குனே ஹாஸ்பிட்டல் போகிறது, வேணுக்குனே அடிக்கடி வந்து என்ன ஆகிறதுனா அந்த ஸ்மெல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறது, அவங்கள அந்த மாதிரியான ஒன்றும் சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக அவங்களை எப்படியாவது டார்ச்சர் பண்ணலாமாங்கிறத பார்க்குறது. தீஸ் ஆர் ஆல் த ஸ்டெப் வில் பி தேர். ஓகே, தென் மேக் யூ சிக். ப்ராபப்ளி அவங்க எந்த அளவுக்கு வந்து ரொம்ப வீக் ஆகிட்டாங்களோ, உடம்பளவில் தளர்ந்து போயிட்டாங்களோ, அதே மாதிரி நாமளும் வந்து தளர்ந்து போயிடுவோம். அவங்க உடம்பளவில் தளர்ந்தாலும் மனசளவில் தளர மாட்டாங்கல்ல, அவங்க பர்சனாலிட்டி அளவில் தளர மாட்டாங்கல்ல. பிஹேவியர் ப்ராப்ளம் இஸ் அ பிஹேவியர் ப்ராப்ளம் தானே, அது மாறாது இல்லையா? பட் நம்ம எப்படி ஆயிடுவோம்? இப்போ இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட்டுங்கிறது இருக்காது நமக்கு. இயல்பாகவே அந்த காலங்கள் நெருங்க இன்னும் அந்த இறுதி காலங்கிறது நெருங்க இயல்பாகவே நமக்குள்ளே ஒரு இன்செக்யூரிட்டி, இயல்பாகவே நமக்குள்ளே ஒரு ஆன்சைட்டி, ஏன்னா ரொம்ப வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து நமக்குள்ளே ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு ஒரு ஏதோ ஒரு மாதிரி ஒரு தனிமையான ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப லோன்லி ஆக ஆரம்பித்த மாதிரியோ, ஒரு டிட்டாச்மெண்ட்டோ, இவர் கூட இவ்வளோ வருஷம் வாழ்ந்து கொட்டி, என்ன இந்த பர்சன் கூட வந்து இவ்வளோ தூரம் வாழ்ந்து கொட்டி எல்லாம் பண்ணி இன்னும் ஒரு மாதிரி ஆகிடும் அது ஆல்மோஸ்ட். அப்போ தான் நம்ம ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியான ஒரு பயத்துலையும் எல்லாம் கலந்த, ஒரு பயம் கலந்த, எல்லாம் கலந்த ஒரு சேஃப்டி இன்னும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு செட்டப்புக்கு நம்ம வரலான்னு பார்ப்போம். அந்த நேரத்தில் இன்னும் வந்து எப்படிலாம் ட்ரபிள் பண்ணி நம்மளை இன்னும் சிக்காக்குறது எப்படிங்கிறத விஷயங்களை அவர்கள் யோசிப்பாங்க. எந்தெந்த விஷயம்லாம் நமக்கு சென்சிட்டிவாக இருக்கிறோ அதை எல்லாத்தையும் வந்து டார்கெட் பண்ணி செய்ய ஆரம்பிப்பாங்க. நம்மளுடைய குழந்தை எல்லாத்துக்கும் வந்து அந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிருக்கும், அவங்களுக்குன்னு லைஃப் வந்திருக்கும், அவங்கள நம்ம எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லை, எல்லா விஷயத்துக்கும் அவங்கள கூப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ அதையே இவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்க ஆரம்பிப்பாங்க. வெரி சிம்பிள். நம்ம கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டோங்கிற மாதிரி வந்து இருந்துருந்தானா அதோட சரி ஓகேப்பா, நீ என்னென்னமோ செஞ்சாச்சு, இவ்வளோ நாள் செஞ்சாச்சு இல்லை, இதோட என்னை விட்டுரு அவ்வளோதானே, நான் வந்து நீ பெரிய ஆள் தான்ப்பா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா, என்னை விட்டுருப்பா அப்படின்னா விட மாட்டாங்க. இட்ஸ் அ மென்டல் டிஸார்டர். மென்டல் டிஸார்டர் ஆல்வேஸ் ரெக்கவர் த எமோஷனல் சப்ளை. கடைசி வரைக்கும் டில் யுவர் லாஸ்ட் ப்ரீத், டில் தேர் லாஸ்ட் ப்ரீத், அந்த எமோஷனல் சப்ளை உங்ககிட்ட இருந்து செக் பண்ணுறதுங்கிறது அது போகவே போகாது. அப்போயும் உங்களை இன்னமும் என்ன அப்படி எந்த மாதிரியான சிக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை யோசிப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறீங்க, மாத்திரை போடாமல் இருப்பீங்க, சரியாக மாத்திரையெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க, நீங்களே 3 days ஒன்ஸ் மாத்திரை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, டெய்லி மாத்திரையவே. இன்னும் அவங்க உங்களை டிப்ரெஷனுக்குள்ளே ஆக்கி, இன்னும் அதை யூஸ் பண்ணி இன்னும் டிப்ரெஷனுக்குள்ளே ஆக்கி இன்னும் உங்களை சிக் பண்ணுறது. சரி, சாகத்தான் அவர் ஆசை, என்னை வந்து சாக வைக்க தான் அவர் நினைக்கிறாருன்னா இல்லை, உங்களை சாக வைக்கிற நினைக்கிறதுங்கிறது விஷயம் இல்லைல்ல.
உங்களை சாகடிக்கணும் இல்லை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தா தான் எப்பயோ பண்ணியிருக்கலாம் இல்லையா? நீங்களாக அந்த வேதனையை அனுபவிக்கணும். வாழ்க்கைக்கும் சாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதுங்கிறது ஒரு வேதனை இருக்குல்ல. என்னால் சரியாக வாழவும் முடியலை, சாவறதுக்கும் முடியல. இந்த நடுவில் இருக்கக்கூடிய வேதனை அனுபவிக்கிறது தான். அதை பார்த்து அவர்கள் அப்படியே ஒரு என்ஷூர் பண்ணிக்கிட்டே அப்படியே கீழேயே தான், நம்ம கீழே தான் இவங்களாம் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் மேலே தான் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது. இட்ஸ் நாட் அ ஸ்மால் மேட்டர், ரைட்? எப். ஐசோலேட்டிங் ஃப்ரம் த சில்ட்ரன். எஸ், ஏதாவது ஒரு சண்டை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டு குடும்பத்தில் அவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்களால அதை பொறுக்க முடியாது. அவங்க எப்பயுமே ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேர்த்தில் தான் அந்த அந்த மச்சருக்கு 9 பேரும் தன்னுடைய சர்வெண்ட்டாக இருக்கணும், தான் பாஸாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப கான்க்ரீட்டாக இருப்பாங்க. அவங்க எந்த நிலமையில் இருந்தாலும் கூட. அவங்க அதுக்கு முன்னாடி சம்பாரிச்சு இருந்திருப்பாங்க, அவங்களோட கை ஓங்கி இருந்திருக்கும், அப்போ அப்படிலாம் இருந்திருப்பாங்க, தட்ஸ் ஃபைன். பட் இப்போயும் அப்படி இருப்பாங்களான்னா ஆமாம், எஸ். நம்மளோட பையன் கை ஓங்கி இருந்தாலும், நம்மளுடைய பொண்ணோட கை ஓங்கி இருந்தாலும், ஈவன் நாமளே நல்ல ஒரு அளவுக்கு நம்மளே நம்மளுடைய கை ஓங்கி இருந்தாலும் கூட அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டுட்டு தான் நீங்கள் அடுத்த கதைக்கு போகணும். ப்ராபபிளி 10 பேர் இருந்தாலும் கூட 9 பேர் அவர்களுக்கு சர்வெண்ட்டாகத்தான் இருப்பார்கள். தட்ஸ் ஹவ் இட் இஸ். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தான் டாலரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அவங்க ஏன் டாலரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னால், ப்ராபபிளி அவங்களுடைய லைஃப்பை காப்பாற்றிக்கணும் இல்லையா? சில்ட்ரன் அவங்களுடைய லைஃப்பை பார்க்க வேண்டியதும் இருக்குது. அவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய மருமகள் வருவாங்க, மருமகன் வருவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி வரும்பொழுது அவங்க சகிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. ப்ராபபிளி அவங்கள தூண்டி விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருந்து அந்த உறவு முறைகளை பிரிப்பாங்க. அந்த சம்மதிகள்கிட்ட சம்மந்தம் இல்லாமல் போய் சண்டை போடுறது, சம்மந்தமே இல்லாமல் கோச்சிக்கிறது, சம்மந்தமே இல்லாமல் சண்டை போடுறது. அப்போ அது என்ன வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு அவர்ஷன் வரும். யார்? நமக்கு வீட்டுக்கு வந்த ஆட்கள்கிட்ட இல்லையா? நமக்கு வீட்டுக்கு வந்த மருமகன்கிட்டலாம் அந்த அவர்ஷன் ஏற்படும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக இன்னும் நம்மளுடைய குழந்தைகளை நம்மக்கிட்ட இருந்து இன்னும் நம்மளை பிரிச்சுட்டு போவாங்க. ரண வேதனை. தட்ஸ் ஹவ் இட் இஸ். ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், இதில் மாட்டோன்னா முடிஞ்சது. ப்ராபபிளி இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட டிஃபென்சிவ் கிரவுண்டில் ஒரு வேளை அவர்களே நிறைய சம்பாரித்து அவர்களுடைய ஓனாக க்ரியேட் பண்ண மணி நிறைய வச்சுருந்துருக்கலாம், நிறைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அவங்க வச்சுருந்துருக்கலாம். ஓகே, ப்ராபபிளி அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு வேளை அவங்களுடைய பேரில் இருக்கலாம், இல்லை ஒரு பந்தாவுக்காக, ஒரு சோசியல் இமேஜ்க்காக, மற்றவங்கள்ட்ட சொல்லி காட்டுங்கிறதுக்காக உங்களுடைய பேரில் இருக்கலாம். என்னதான் உங்களுடைய பேரில் இருந்தால் அதை நீங்கள் வித்துற முடியுமா? அதை நீங்கள் அனுபவிச்சிட முடியுமா? முடியவே முடியாது. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிக்காக அவ்வளவு விஷயங்களை அவர்கள் மெனக்கட வைப்பாங்க. நீங்கள் உங்களுடைய குழந்தைங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, அதை பார்த்து அவங்க மன உளைச்சலாகிறாங்க, அதை பார்த்து நீங்கள் மன உளைச்சலாகிறீங்கன்னா அப்போ அந்த விஷயங்களை இன்னும் பயங்கரமாக செய்வாங்க. பரவாயில்லையே, எல்லோரும் இந்த விஷயத்துக்காக என் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், அடிக்கடி வந்து கெஞ்சி நின்று கெஞ்சி கேட்டு போய்த்தானே ஆகணும், எனக்கான விஷயங்களை எல்லாத்தையும் நீ செஞ்சு தானே ஆகணும். இட்ஸ் ஹவ் இட் இஸ். அப்படியே அந்த ப்ராப்பர்ட்டி ஓரியன்டாக எல்லோரும் செல்ஃபிஷாக இருக்காங்க, இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் என்கிட்ட இருந்து எடுத்து விட்டுட்டு எப்படியாவது என்னை துரத்தி விட்றான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் போய் அந்த ரூமர்ஸ் பரப்புறது. அவங்க வரும்போதெல்லாம் அவங்கெல்லாம் நம்மளை இது வரைக்கும் நல்லவங்களாக பார்த்துக்கிறதுனால நம்மளை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறது ஃபங்க்ஷனில் எல்லாத்துலேயும். இட் இஸ் கிவிங் த கிரேட் இம்பேக்ட் that we need to understand. Okay, fine. What to do now? இந்த மாதிரியான எதிர்காலம்ங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது என்கரேஜ் த இண்டிபெண்டன்ஸை. தயவு செய்து நீங்கள் அவரிடமிருந்து பிரிந்து வந்து விடுங்கள். அதை தவிர வேறு எந்த வழியும் நமக்கு தெரியாது, அதை தவிர எந்த வழியும் இல்லை இந்த உலகத்தில். அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உங்களுடைய டிபெண்டன்சினால் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கிடாதீங்க. ப்ராப்பர்ட்டி, அவர்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிலேருந்து எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல வெளில வாங்க, இண்டிபெண்ட்டாக மாறுங்க. அங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் இண்டிபெண்ட்டாக மாறவே முடியாது. ஒரு ஆலமரத்துக்கு பக்கத்தில் இருக்க சின்ன செடி வளரவே வளராது. அதே மாதிரி தான் அவங்க பக்கத்தில் உங்களால் வாழவே முடியாது, வளரவே முடியாது. தட்ஸ் ஹவ் இட் இஸ். எப்படி ஒரு சின்ன சின்ன செடிகள்லாம் அப்படியே நம்மளுடைய நம்ம ஒரு வாக்கிங் நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாதையை பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன செடிகள்லாம் அதில் முளைக்கும். அதில் மனுஷங்களுடைய கால்பட்டு அது அந்த செடிகள் வளராமையே எப்படி அவர்கள் அதெல்லாம் செத்து போயிடுமோ, அதே போல் இவங்களுடைய டாமினேஷன் பட்டு நாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக நம்ம கீழே விழுக ஆரம்பிச்சிருவோம்.
யூ வில் ஃபால் டவுன் இன் ஆல் த திங்ஸ். இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. இது உடனே இது வேலை செய்யாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஜாப் ஓரியன்டான விஷயங்களில் நமக்கு கான்ஃபிடென்ட் போக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சில்ட்ரன் விஷயங்களை நமக்கு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். நமக்கே தெரியாமல் பேட் பேரண்டிங் பண்ண ஆரம்பிப்போம். நமக்கே தெரியாமல் லாஜிக்கலாக நிறைய விதமான மிஸ்டேக்ஸ், ஆக்சுவலாக லாஜிக்கல் மிஸ்டேக்ஸை நம்ம நிறைய பண்ணுவோம் நம்முடைய ஒர்க்கில் இருந்து எல்லா விதமான விஷயங்கள்லையும். ஒரு வேளை நீங்கள் ஒரு கேர்ளாக இருந்தீங்க, ஒரு லேடியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சாப்பாட்டில் சமையலுடைய டேஸ்ட்டு கம்மியாக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கே பிடிக்காத அளவுக்கு இருக்கும். அது ஆக்சுவலி இந்த எமோஷனல் நம்னஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ குழந்தைங்க பாசமாக வந்து கொஞ்சினாங்கன்னா கூட அந்த அந்த விஷயத்தை கூட ஏற்றுக்க முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். சரி, என்ன இதில் என்ன பெருசாக, எப்படி பார்த்தாலும் இவங்க ஒரு காலத்தில் ஒரு கடத்துக்கு மேலே அவங்க நம்ம விட்டு தானே போகிறாங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். பீன் வெரி சீரியஸ். ஓகே, எமோஷ்னல் விஜிலண்ட். யா, உங்களோட எமோஷன் ஓரியன்டான விஷயங்களில் யூ நீட் டு இன்க்ரீஸ் யுவர் விஜிலண்ட் ஆன் யுவர் ஓன் எமோஷன்ஸ். அந்த இன்டெலிஜென்ட்டை நம்ம அதிகப்படுத்த ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய எமோஷன் இன்றைக்கி என்னவாக இருந்தது, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஓகேவா இல்லையா, நம்ம இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அந்த இண்டிபெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அடுத்தடுத்து எமோஷ்னலாக வந்து நம்ம விஜிலண்ட்டாக இருக்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வேளை அவங்ககிட்ட நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம்னா நமக்குள்ளே ஒரு பெரிய சிவியர் இன்செக்யூரிட்டி வரும். அவங்க நமக்குள்ளே சில கில்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து ரெகுலேட் பண்ணணும். அந்த விஷயங்களை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கில்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து ரிசால்வ் பண்ணிக்கணும். ஸோ தோஸ் ஆர் ஆல் த ஸ்டாஃப் இட்ஸ் வெரி நீடட், ரைட்? டோன்ட் டிலே. சும்மா டிலே பண்ணிடாதீங்க. இப்போ நான் என்ன சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயங்கள் எதுலேயுமே நம்ம மாட்டிடக்கூடாது. யூ ஷுட் பி வெரி அவேர் அபவுட் தட் மேட்டர். எஸ், இட் இஸ். இன்னும் உட்காந்து டிலே பண்ணி இன்னும் இதெல்லாம் மாறும்னு சொல்லியோ, இல்லை இன்னும் ஏதோ ஃபைட் பண்ணிகிட்டே இருப்போம், பார்ப்போம் இது இன்றைக்கி இந்த சான்ஸில் நம்ம பார்க்கலாம், இந்த சண்டையில் பார்க்கலாம், இல்லை இந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம், இந்த விஷயங்களை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு டோன்ட் என்டர்டைன் வித் தம். இட் வில் நாட் பி த சொல்யூஷன். யா, கவுன்சிலிங் வித் த மேட்டர். இதான் நம்மளுடைய நம்பர். நீங்கள் தாராளமாக இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங்காக நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம பார்ப்போம், நம்ம பேசுவோம், இதை பற்றி நிறைய பேசும்போது நமக்கு நிறைய விதமான உண்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றியும் நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் செட் பற்றி எல்லாமே நமக்கு தெரிய வரும்பா. அப்போ இந்த விஷயங்களில் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னும் எப்படி நம்ம த்ரைவ் ஆகிறது, அடுத்தடுத்த கடத்துக்கு எப்படி நம்ம நோக்கி போகிறது, இன்னும் எப்படி நம்ம அதுக்கான கான்ஃபிடென்ட் வளர்த்துக்கிறது, இது எல்லா விஷயத்தையும் அங்கே நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். That is what